Morning students. Today now we are discussing about third chapter reproductive health. Okay pa. Health அப்படினா என்ன மீனிங்? இப்ப health அப்படினாவே physical, mental, social well-being. Not merely from the disease அப்படினு சொல்லுவோம். உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியாக அது இல்லாம நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் ஹெல்த். சரி, இங்க ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இனப்பெருக்க நலன். அப்ப இனப்பெருக்க நலன் எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது? அப்ப பட் the reproductive health represent எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா a society with people. சொசைட்டி வித் பீப்புள். ஓகே, சொசைட்டில ஓகேவா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சார் அங்க இருக்கக்கூடிய என்னது சமூகத்தை மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சொசைட்டி வித் பீப்புள், அங்க இருக்கக்கூடிய மக்கள். அப்ப அந்த பீப்புள் அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பீப்புள் ஹேவிங் எப்படி சார் இருக்காங்கன்னா பிசிக்கலி ஃபங்க்ஷனலி நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அங்க சொன்னாலே பிசிக்கல், மென்டல், சோசியல். அப்ப வெல்பீயிங் என்ன சார் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், இனப்பெருக்க உறுப்புகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு பெயர் தான் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஓகே, அப்ப the people having என்ன சார் பிசிக்கல். ஓகே, இந்த பிசிக்கல் அப்படின்னு கேட்டா என்னது உடல் ரீதியாக, தென் ஃபங்க்ஷனல் ஆர் ஃபங்க்ஷனலி அப்படின்னு சொல்லுவோம், செயல்பாடு ரீதியாக. அப்ப என்ன சரியா இருக்கணும் நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஒரே லைன் தான்ப்பா. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பீப்புள் ஹேவிங் பிசிக்கல் உடல் ரீதியாக, செயல்பாடு ரீதியாக நல்ல இனப்பெருக்க உறுப்பை கொண்ட அல்லது நல்ல இனப்பெருக்க உறுப்புகளை கொண்ட மக்களை கொண்ட சமூகத்தை குறிப்பது. ஓகே, நல்ல மக்களை கொண்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா சமூகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் that is a reproductive health அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க, இப்ப ஹெல்தி பீப்புள் ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஒரு ஹெல்தி பீப்புளா இருக்காங்க. அப்ப ஹெல்தி பீப்புளா இருந்தா இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? அப்ப ஹெல்தி பீப்புளா இருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க ஹெல்த்தியர் பேபிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஹெல்தி பேபி ஆர் ஹெல்தி பீப்புள்ஸ் ப்ரொடியூஸ் என்ன சார் அப்படிங்கிற ஹெல்தி பேபி. ஒரு ஆரோக்கியமான குழந்தையை வந்து பார்த்தா அப்படின்னா பெற்றெடுப்பாங்க யாரு? ஹெல்த்தியா இருக்கக்கூடிய ஒரு லேடி. அப்ப ஹெல்த்தியர் பேபிஸ் இவங்க. அது மட்டும் இல்லாம ஏபிள் டு என்ன சார் அப்படின்னா கேர் ஆஃப் த ஃபேமிலி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தட் இஸ் ஏபிள் கேர் ஆஃப் தி என்ன அப்படின்னா ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாதுகாப்பாங்க. ஓகே, கேர் ஃபார் தி என்ன அப்படின்னு கேட்டா ஃபேமிலி. கேர் ஃபார் தின்னு போட்டுக்கோ. கேர் ஃபார் தி என்னன்னு கேட்டா ஃபேமிலிஸ், குடும்பத்தை வந்து பார்த்தா அப்படின்னா நன்கு பராமரிப்பாங்க, பாதுகாப்பாங்க. ஓகே, அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் எங்க சார் கான்ட்ரிபியூட்ஸ் அவங்களுடைய பங்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி. அப்ப அதே தான் அண்ட் கான்ட்ரிபியூட் அவங்களுடைய பங்கு சொசைட்டிலையும் கம்யூனிட்டிலையும் அதிகமா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஹெல்தி பீப்புளுடைய கேரக்டர் எப்படிமா இருக்குன்னு கேட்டா ஹெல்த்தியர் பேபியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஏபிள் டு கேர் ஃபார் தி இன்னசர் அப்படிங்கிற ஃபேமிலி, அவங்களுடைய குடும்பத்தை நன்கு பராமரிப்பாங்க. அண்ட் கான்ட்ரிபியூட் தட் இஸ் அவருடைய பங்கீடுன்னு சொல்லுவாங்களே, அவங்களுடைய பங்கீடு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா மோர் இன் சொசைட்டி, மோர் in society and community. ஓகே, சொசைட்டிலையும் கம்யூனிட்டிலையும் உங்களுடைய பங்கு அதிகமாக காணப்படும். அப்ப ஹெல்த் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம் ஹெல்த். அப்ப ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கொஸ்டின் கேட்கலாம். அப்ப ஹெல்த் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிட்டி இஷ்யூ, கம்யூனிட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி சார் இருக்குன்னா காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கு? ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமா இருக்கும்.
இத கண்ட்ரோல் பண்றது யார் சார்? ஓகே, நம்ம பாடியில இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே லைன் தான். அப்ப இங்க இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். இட் கேன் கண்ட்ரோல்டு பை, இது யாரால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டா ரெண்டு பேர்த்தால. ஒன்னு நியூரோ எண்டோகிரைன் சிஸ்டம். அப்ப நியூரோ எண்டோகிரைன் சிஸ்டம்னா இங்க நர்வஸ் சிஸ்டம், இங்க எண்டோகிரைன் அப்படின்னு கேட்டா நார்மலா சுரப்பின்னு சொல்லுவோம். அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தாலையும் நரம்பு பிளஸ் ஹார்மோனால், அது என்ன மீனிங்? நியூரோ அப்படின்னு கேட்டா நர்வு, எண்டோகிரைன் அப்படின்னு கேட்டா that is endocrine gland can producing hormone. produce என்ன சார் அப்படின்னு கேட்டா என்னது? ஹார்மோன். அப்ப யாரால கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஒன்னு நர்வு, நரம்பின் மூலமாகவும் இன்னொன்னு ஹார்மோன்ஸ் மூலமாகவும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் எது சார் அப்படின்னு கேட்டா இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப எப்படி சார் இருக்கு? காம்ப்ளெக்ஸா இருக்கு. யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? நர்வோடைய கண்ட்ரோலையும் ஹார்மோனுடைய கண்ட்ரோலையும் இருக்கிறதா இருக்கு. சரி, ஓகே. அப்ப இதனால இது இம்பார்ட்டன்ட் டு டேக். ஓகே, அப்ப நெசசரி ஸ்டெப், நம்ம இத வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் நெசசரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டு டேக் இம்பார்ட்டன்ட் ஆர் இம்பார்ட்டன்ட் கேர். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா அதிகமா பாதுகாக்கணும். அப்ப இம்பார்ட்டன்ட் டு டேக் நெசசரி ஸ்டெப்ஸ். ஓகே, அதை எப்படி சார் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். நெசசரி ஸ்டெப் டு ப்ரொடெக்ட் அப்படி நாம வச்சுக்கோ. நெசசரி ஸ்டெப்ஸ் டு ப்ரொடெக்ட் யார? ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஃப்ரம் யார்கிட்ட இருந்து சார்? நிறைய வந்து பாருங்க இன்ஜுரிஸ், ஏதாவது காயங்கள் எதுவும் ஏற்படாத வண்ணம். ஓகே, ரெண்டு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்னது? இன்ஃபெக்ஷன் அல்லது இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இன்ஃபெக்டியஸ் டிசீஸ் அல்லது இன்ஃபெக்ஷன். எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதுதான் நம்மளுடைய முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. வாட் இஸ் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரெப்ரசன்ட், எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா a society with people. சொசைட்டில இருக்கக்கூடிய, அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அங்க இருக்கக்கூடிய பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புள் ஹேவிங் பிசிக்கல் ஃபங்க்ஷனலி நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை கொண்டு இருக்கணும். அதை குறிப்பதுதான் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஹெல்த்தியர் பீப்புள் யாரை ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா ஹெல்த்தியர் பேபிஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க அடுத்தது ஏபிள் டு என்னன்னா கேர் த ஃபேமிலியை பாதுகாக்கிறாங்க. இவங்களுடைய பங்கீடு கான்ட்ரிபியூட்ஸ் கம்யூனிட்டிலையும் சொசைட்டிலையும் அதிகமா இருக்கும். அப்ப ஹெல்த் அப்படிங்கிறது கம்யூனிட்டி இஷ்யூன்னு சொன்ன ஞாபகம் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம். இதை யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோகிரைன். சோ இட் இஸ் கால்ட் நியூரோ எண்டோகிரைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா? ஃபைனலா அப்ப அங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் டு டேக் நெசசரி, இது சார் நெசசரி ஸ்டெப். நெசசரி ஸ்டெப்ஸ் எது அப்படின்னு கேட்டா டு ப்ரொடெக்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஃப்ரம் யார்கிட்ட இருந்து அப்படின்னா வேரியஸ் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட் இருந்தும் அதே மாதிரி இன்ஜுரியில இருந்து பாதுகாப்பா தான் அப்படியே முக்கியமான வேலைன்னு சொல்லுவோம். ஓகேப்பா? நெக்ஸ்ட் இப்ப இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல என்னென்ன டாபிக் இத டிஸ்கஸ் பண்ண போறோம், வாட் ஆர் தி ஹெட்டிங் கேன் டிஸ்கஸிங் ஃபார் திஸ் சாப்டர். அத கொடுத்திருப்பாங்க பாருங்க, சாப்டர் அவுட்லைன் ஒரு ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க. ஓகே, என்னென்னலாம் இந்த லெசன்ல பார்க்க போறோம். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்டிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி. மேக்ஸிமம் ஹெட்டிங் சாப்டர் அவுட்லைன் கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சார்? நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எதை பத்தி பார்க்க போறோம்னா சாப்டர் அவுட்லைன். ஓகே, நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஓகேவா? அதாவது இனப்பெருக்க நலனின் தேவை, நீடு. ஓகே, இனப்பெருக்க நலனின் தேவையை பற்றி. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் என்ன? பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு கேட்ட தந்திரங்கள், உத்திகள். தந்திரம், தந்திரங்கள், உத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த தந்திரங்கள், அப்ப மேக்ஸிமம் நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இனப்பெருக்க நலனின் தேவையை பற்றியும் அதனுடைய பிரச்சனைகள். மூன்றாவது என்னன்னு கேட்டா அதனுடைய உத்திகள். இத பத்தி படிக்கிறதா வந்து பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்.
ஓகேவா? சரிங்க. ஓகே. 2. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்னியோசென்டசிஸ். வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு 2 மார்க் क्वेश्चन இருக்கு. ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆம்னியோசென்டசிஸ். இப்ப ஆம்னியோசென்டசிஸ் அப்படி என்ன சார் மீனிங்? இந்த பனிக்குட துளைப்புன்னு சொல்லுவாங்க. பனிக்குட துளைப்பு தமிழ்ல பனிக்குட துளைப்புன்னு சொல்லுவோம். துளை, பனிக்குடத்துல வந்து பாருங்க துளை, ஆம்னியோசென்டசிஸ். அண்ட் ஸ்டேட்டரி பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் ஸ்டேட்டரி. ஸ்டேட்டரி பாண்ட். ஓகே, பஸ் ஸ்டேட்டரி மீன்ஸ் என்ன சார்? சட்டபூர்வமான. ஒரே லைன் தான். ஸ்டேட்டரி பாண்ட் அப்படின்னு கேட்டா சட்டபூர்வமான, லீகல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாண்ட்னா தடை, சட்டபூர்வமான தடை அப்படின்னு சொல்லுவோம். ஆம்னியோசென்டசிஸ் அண்ட் ஸ்டேட்டரி பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் செகண்ட் ஹெட்டிங். தேர்ட், சோசியல் இம்பாக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ. சோசியல் இம்பாக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ. ஓகே, ஆண் பெண் பால் விகிதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப ஆண் பெண் பால் விகிதங்களை பற்றி வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறது பாதிப்பு. அதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட் கேள்விப்பட்டிருக்கியா? ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பெண் திசு கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் திசு கொலை, ஃபீமேல் ஃபீட்டிசைட், to killing the female child after delivery. Then infanticide. ஓகே, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தட் இஸ் என்னது? கொல்றது. திசு கொலை தான் இதுவும். இங்க வந்து பெண் திசு கொலைன்னு சொல்லுவோம். இங்க வந்து பார்த்தா அப்படின்னா திசு கொலை, வயிற்றுக்குள்ளேயே. இது வந்து ஆஃப்டர் த டெலிவரி. இது இன்ஃபான்டிசைட் அப்படின்னா டு கில் த ஃபீட்டஸ் இன் பாடி. ஓகே, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பெண் குழந்தைன்னு கொல்றது. இது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால வயிற்றிலேயே கொல்றது. டு கில்லிங் த என்ன சார் அப்படின்னா இன்ஃபான்ட் ஆர் டு கில்லிங் த ஃபீட்டஸ். ஓகே, இது ஒண்ணு. தென் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல். அண்ட் பர்த் கண்ட்ரோல். சரிப்பா, இப்ப பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் மீனிங் மக்கள் தொகை பெருக்கம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அல்லது பாப்புலேஷன் பாம், பாப்புலேஷன் டிராப். மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் தொகை வெடிப்பு, மக்கள் தொகை பொறி. தென் நெக்ஸ்ட் பர்த் கண்ட்ரோல், குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் இன் பர்த் கண்ட்ரோல். தென் மெடிக்கல் டெர்மினேஷன், அதாவது எம்டிபின்னு சொல்லுவாங்க. அப்ப மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, எம்டிபி. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் எஸ்டிடி, செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இன்ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை, inable to reproduction. ஓகே, தென் ART, நாம இருக்கு இல்லையா? அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, இனப்பெருக்க தொகுதி துணை நுட்பங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தொழில்நுட்பங்கள். அசிஸ்டட். லாஸ்டா பாத்தீங்க அப்படிங்கிற ART முடிஞ்சிருக்கு இல்லையா? கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிடெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிசார்டர். ஓகே, டிடெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிசார்டர் பை எப்படி சார் அப்படின்னு கேட்டா இயர்லி பிரெக்னன்சி. ஓகே, ஆரம்ப காலகட்டத்திலேயே எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்போ மேக்ஸிமம் நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம் ஸ்ட்ராட்டஜி, ஆம்னியோசென்டசிஸ், ஸ்டேட்டரி பாண்ட், சோசியல் இம்பாக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, ஃபீமேல் ஃபீட்டிசைட் அண்ட் இன்ஃபான்டிசைடு, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பர்த் கண்ட்ரோல், எம்டிபி, எஸ்டிடி, இன்ஃபெர்டிலிட்டி, ART, டிடெக்ஷன் ஆஃப் ஃபீட்டல் டிசார்டர் பை ஏர்லி டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ. ரிமைனிங் இருக்கிறத கண்டினியூவா வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.